அப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எதுக்காகங்க ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள கூட சேர்த்துக்கணும்? அந்த பாசிட்டிவான மனிதர் இந்த நெகட்டிவான ஒருத்தரை தன்னை மாதிரியே பாசிட்டிவா மாற்றணும்னு முயற்சி பண்ணாருன்னா அது பல வருடங்கள் தொடரும் முயற்சியா அது மாறும். எல்லாருக்கும் பணக்காரங்க கூட பழகணும், எல்லாருக்கும் நல்லவங்க கூட பழகணும், எல்லாருக்கும் அறிவாளி கூட பழகணும், எல்லாருக்கும் பெருந்தன்மையானவங்க கிட்ட பழகணும், எல்லாருக்கும் growth oriented person கூட பழகணும், எல்லாருக்கும் மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க கூட பழகணும்னு ஆசை. ஆனால் அப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எதுக்காகங்க ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள கூட சேர்த்துக்கணும்? அதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவான மனிதன் கூடயோ இல்லைன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு குரூப்புக்குள்ளேயோ நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் பாசிட்டிவா மாறுறதுக்கு, அந்த மாற்றத்துக்கு தயாரா உங்களை வச்சுக்கணும். பொறாமை, பேராசை, சோம்பேறித்தனம், இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிற சூப்பர்ஸ்டிஷியஸ் தாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான மனிதருக்கு கூட பழக ஆரம்பிங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். டெல் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் whom you are. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் 100% உண்மைதான். நம்ம பழகிற மனிதர் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பாசிட்டிவானவராக இருக்காரோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்காருன்னா அவர் கூட நம்ம பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் எப்படி சிந்திக்கிறாரு, அவர் எப்படி செயல்படுகிறாரு, அவர் எவ்வளோ கடினமாக உழைக்கிறாரு, இது போல விஷயம்லாம் நாளடைவில் நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நம்ம கற்றுக்குவோம். அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு மனுஷன் ரொம்ப பெருந்தன்மையானவராக இருக்கார், ரொம்ப ஜெனரஸானவராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் கூட நம்ம பழகும் போது அவருக்கு இருக்கிற நற்பண்புகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் பாசிட்டிவான ஆட்டிடியூட் உள்ள மனிதர்களுக்கு கூட நம்ம பழகும்போது நம்ம அவங்க கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கிரகிச்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். அது நம்மளுடைய ஒரு பகுதியாகவே ஒரு காலகட்டத்தில் மாறிடும். ஒரு நெகட்டிவான ஒரு மனிதர் பாசிட்டிவான இன்னொரு மனிதரை ரொம்ப சீக்கிரத்தில், ஒரு சில வினாடிகளில், ஒரு சில நிமிடங்களில் தன்னை மாதிரியே அவரையும் நெகட்டிவாக மாற்றிடுவாங்க. அவரோட பாசிட்டிவான மைண்ட் செட்டை உடச்சி, இந்த பாசிட்டிவ் மூடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கெடுத்து தன்னை மாதிரியே அந்த பாசிட்டிவான மனுஷனையும் ஒரு நெகட்டிவான மனுஷனாக ஒரு நொடியில் மாற்றிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த பாசிட்டிவான மனிதர் இந்த நெகட்டிவான ஒருத்தரை தன்னை மாதிரியே பாசிட்டிவா மாற்றணும்னு முயற்சி பண்ணாருன்னா அது பல வருடங்கள் தொடரும் முயற்சியா அது மாறும் அவருக்கு. அதனால தான் பொதுவாக என்னதான் பாசிட்டிவான மனிதராக இருந்தாலும் எல்லாராலையும் இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிற ஒருத்தரை எடுத்து அவங்களையும் முன்னேற்றணும், அவங்களையும் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா பாசிட்டிவான மனிதர்களுக்கு வரதில்லை. ஏன்னா அப்படி முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்படி முயற்சி பண்ணி பார்க்குறதுல அவங்க அனுபவத்தில் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, இது சீக்கிரத்தில் நடக்கிற காரியம் கிடையாது, அது மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு வெட்டி வேலை, இது நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரு சில பாசிட்டிவான மனிதர்கள் மட்டும்தான் முன் வந்து தான் கூட பழகிற கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மனிதர்களுக்கு நேரம் ஒதுக்குவாங்க, அவங்களோட வளர்ச்சிக்கு நிறைய உதவி செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை இருக்கு, ஜெனராசிட்டின்னு சொல்லுவோம்ல. அவங்க வெறும் பாசிட்டிவான மனிதர்கள் மட்டும் கிடையாது, அவங்க ரொம்ப ஜெனரஸான ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை பாடம் சொல்கிறோம்ல, அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு ஆழமான புரிதல் உடையவர்களாக இருப்பாங்க. சில மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்து குருவி, நாய், பூனைகளுக்கு கிட்ட கூட அன்பை காட்டுற மனிதர்கள் நமக்கு மத்தியில் வாழ தான் செய்கிறாங்க. அப்புறம் ஏன் சக மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட குறை இருக்குன்றதுக்காக ஒதுக்கணும்? கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி உள்ள பாசிட்டிவான மனிதர்கள், ஜெனராசிட்டி அதிகம் கொண்ட மனிதர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறவங்களையும் அரவணைச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு நன்மை செய்யணுமேனு முன் வந்து உதவி செய்வாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்கள் கூட வந்து நின்று உதவி செஞ்சு உங்களோட வளர்ச்சிக்கு யாரோ ஒருத்தர் உதவுறாரு, எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம உங்களுக்கு உதவுறாரு அப்படின்னாலே அவர் வந்து வெறும் பாசிட்டிவான மனிதர் மட்டும் இல்லை, அவருக்கு வந்து வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கு. இது வந்து சக மனிதனுக்கு செய்கிற ஒரு சேவையாக நினச்சி ஒரு பெருந்தன்மையோடு அவர் செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைனா நீங்கள் அவரை தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற நன்மையை நீங்கள் எளிமையாக அவரை செய்யவும் விட மாட்டீங்க, நீங்களும் வளர்ச்சி அடைய மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உதவிக்கு வந்த அவரையும் நீங்க துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால இதை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல மென்டாரோ இல்ல ஒரு நல்ல கைடோ இல்ல ஒரு நண்பர் அப்படிங்கிற உருவத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மனிதர்
உங்கள் வாழ்க்கையில வந்தார்னா அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு, அவரு கூட எல்லா விஷயத்திலையும் வாக்குவாதம் பண்றதை நிறுத்திட்டு, அவரு உங்களுக்கு வார்த்தைகளாலும் தன்னோட செயல்களாலும் அவரு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுற விதம் மூலமாகவும் உங்களுக்கு அவரு சொல்லி கொடுக்குற பாடங்களை நீங்க ஏத்துக்கிட்டு கத்துக்கிட்டு உங்களை அவரை மாதிரியே மாத்திக்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற நன்மை மட்டும் இல்ல, உங்களுக்கு உதவுறதுக்கு வந்தார்ல அவருக்கு நீங்க செய்யற ரொம்ப பெரிய புண்ணியம். நன்றி.